அமைதி மற்றும் நல்லிசைவின் ஆர்வலர்களே, யார்தான் அமைதியை தேடுவதில்லை? எவர்தான் மகிழ்ச்சியையும் நல்லிசைவையும் நாடுவதில்லை? எல்லோருக்கும் அவை தேவைதான். அனைவரும் கிளர்ச்சியுற்றுத்தான் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் துன்புறுகிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் விரும்பிய ஒன்று நடக்கவில்லை. விரும்பாத ஏதோ ஒன்று நடந்துவிட்டது. ஒருவர் அமைதியை நல்லிசைவை தொலைத்து விடுகிறார். கிளர்ச்சி கிளர்ச்சி மனதில் கிளர்ச்சி உள்ளபோது எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? இந்த கிளர்ச்சியிலிருந்து எவ்வாறு வெளிவருவது? உண்மையான அமைதியை, உண்மையான நல்லிசைவை எவ்வாறு அனுபவிப்பது? தெல்லறிவு பெற்றவரான புத்தர் இந்த பாதையை, அமைதியின் பாதையை, மகிழ்ச்சியின் பாதையை மீண்டும் கண்டறிந்துள்ளார். இதனை கற்க நீங்கள் 10 நாட்கள் தர வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உங்களால் அவ்வாறு கொடுக்க முடியவில்லை. சரி, இருக்கட்டும். நீங்கள் எங்கிருந்தாவது துவங்கியாக வேண்டும். இந்த அமைதியின் பாதையை, நல்லிசைவின் பாதையை விபஸ்ஸனாவின் ஆரம்ப நிலையிலிருந்து துவங்குங்கள். இந்த அற்புதமான பாதையின் மிக அடிப்படையான பகுதியிலிருந்து உங்களால் நிச்சயம் துவங்கி தினந்தோறும் செய்ய முடியும். உங்களது கவனத்தின், உங்களது விழிப்புணர்வின் பொருள் உங்களது மூச்சு தான். மூச்சு ஒரு உண்மை, வாழ்வின் உண்மை. ஒருவர் பிறக்கும்போது மூச்சு இருக்கிறது. அது ஒருவர் மறையும் வரை இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் அது உங்களிடம்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதனை கவனிக்க அக்கறை கொண்டதே இல்லை. இப்போது விபஸ்ஸனாவின் முதல் படிக்காக நீங்கள் உங்கள் மூச்சின் உண்மையை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளது உள்ளபடியான மூச்சு. இது ஒரு மூச்சு பயிற்சி அல்ல. இது பிராணாயாமம் அல்ல. பிராணாயாமத்திற்கு அதற்குரிய உடல் சார்ந்த நன்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இது பிராணாயாமம் அல்ல. முயற்சியின்றி இயல்பாக மூச்சு உள்ளே வருகிறது, மூச்சு வெளியே செல்கிறது. முயற்சி இன்றியும் இயல்பாகவும் உள்ளே வருகின்ற, வெளியே செல்கின்ற, உள்ளே வருகின்ற, வெளியே செல்கின்ற உங்கள் மூச்சின் மீதான விழிப்புணர்வை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது நீண்டதாக இருந்தால் நீண்டதாக இருக்கிறது, குட்டையாக இருந்தால் குட்டையாக இருக்கிறது. இடது நாசி துவாரத்தின் வழியோ அல்லது வலது நாசி துவாரத்தின் வழியோ சென்றால் வெறுமனே கவனித்தபடி இருங்கள். மாற்ற முயற்சிக்காதீர்கள். வெறுமனே கவனித்தபடி இருங்கள். உண்மையை கவனித்தல். தெல்லறிவு பெற்ற ஒருவரால் தரப்பட்ட பாதை உண்மையின் பாதையாகும். உண்மையை பற்றிய விழிப்புணர்வு உண்மையை தவிர வேறு எதுவும் அல்ல. ஆகவே இப்போது தொடக்கத்திலும் கூட உண்மையை தவிர வேறு எதுவும் அல்ல. உங்களது மூச்சு உள்ளே வருகிறது, வெளியே செல்கின்றது. இந்த நாசி வழியாகவோ அல்லது அந்த நாசி வழியாகவோ செல்கிறது. எதையும் மாற்ற முயலாதீர்கள். வெறுமனே விழிப்புணர்வுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். சிரமமில்லா மூச்சு. வெறுமனே கவனியுங்கள். மனம் மிகவும் கிளர்ச்சியுற்று இருக்கிறது. வாழ்வில் விரும்பத்தகாத ஏதோ ஒன்று நிகழ்ந்து விடுகிறது. விரும்பத்தக்கது நிகழாமல் போய்விடுகிறது. மனம் பதற்றம் அடைகிறது. இதுவே நம் மனதின் பழக்க பின்னலாக ஆகிவிட்டது. தீமை தரும் பழக்க பின்னல். இந்த பழக்க பின்னலை இப்போது மாற்றியாக வேண்டும். இனி பதட்டம் இல்லை. நீங்கள் மூச்சின் மீது
கவனமாக இருக்கின்றீர்கள். ஆகவே பதட்டம் இல்லை. ஆனால் பழைய பழக்க பின்னலால் அது அலைந்து திரிகிறது. அது அலைகிறது என்று நீங்கள் உணர்ந்த பின் பதட்டம் அடையாதீர்கள். மனம் அலைந்து திரிகிறது என்பதை வெறுமனே ஒப்புக்கொள்ளுங்கள். மீண்டும் மூச்சுக்கு திரும்ப வாருங்கள். இயற்கையான மூச்சு. மனம் அலைகிறது, மீண்டும் இயற்கையான மூச்சுக்கு வாருங்கள். உண்மையின் இந்த பாதையில், உண்மையை கவனிக்கும் இப்பாதையில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. உங்களது மூச்சின் மீதான உங்களது விழிப்புணர்வை நீங்கள் வளர்க்கும்போது, நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை சேர்த்தலோ அல்லது காட்சிப்படுத்துதலோ அல்லது கற்பனை செய்தலோ அல்லது குழப்பமோ இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களது மூச்சை கவனிக்கும்போது பல விஷயங்களுடன் அதனை குழப்பும்போது எவ்வாறு மூச்சை சரிவர கவனிக்க முடியும்? எதுவும் உங்களை தொந்தரவு செய்ய அனுமதிக்காதீர்கள். வெறும் மூச்சுதான். மூச்சை தவிர வேறு எதுவும் இல்லை. மூச்சின் உண்மை. கற்பனை ஏதும் இல்லை. ஊகங்கள் எதுவும் இல்லை. எந்தவித கண்மூடித்தனமான நம்பிக்கையும் இதில் இல்லவே இல்லை. எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எல்லா மனிதர்களாலும் இதனை பயிற்சி செய்ய முடியும். மனிதர்கள் அனைவரும் இந்த இனத்தை சார்ந்தவரோ அல்லது அந்த இனத்தை சார்ந்தவரோ, இந்த ஜாதியை சார்ந்தவரோ அல்லது அந்த ஜாதியை சார்ந்தவரோ, இந்த நாட்டை சார்ந்தவரோ அல்லது அந்த நாட்டை சார்ந்தவரோ, எவராக இருந்தாலும் சரி, அதில் எந்தவித வேறுபாடும் இல்லை. பதட்டம் எங்கும் நிறைந்துள்ளது. எல்லோரும் பதட்டத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து, மகிழ்வின்மையிலிருந்து வெளிவரத்தான் விரும்புகின்றனர். விழிப்புணர்வின் பொருள் எல்லோரிடமும் இருக்கிறது. உள்ளே வரும் மூச்சு, வெளியே செல்லும் மூச்சு. நீங்கள் இப்போது ஆரம்ப நிலையில் இருக்கின்றீர்கள். ஒரு 10 நாள் விபசனா முகாமில் 3 நாட்களுக்கு கற்பிக்கப்படும் ஆனாபான என்ற இந்த பயிற்சியை கற்க உங்களால் நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் வேலைப்பளு இருந்தாலும், நேரம் இல்லாமல் இருந்தாலும் உங்களால் 10 அல்லது 15 நிமிடங்கள் ஒதுக்க முடியும். தினமும் காலை, மாலை அல்லது தூங்குவதற்கு முன்பு வெறும் 15 நிமிடங்கள் வசதியாக உட்காருங்கள். முதுகையும் கழுத்தையும் நேராக வையுங்கள். உங்களது கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். கண்கள் மூடியிருக்கும்போது மூக்கு கண்ணாடிகளுக்கு வேலையில்லை. ஆகவே அவைகளை கழற்றி விடுங்கள். மூக்கின் நுழைவாயில் பகுதியில் மட்டும் உங்கள் கவனத்தை குவித்து வையுங்கள். மூச்சு உள்ளே வருகிறது, மூச்சு வெளியே செல்கிறது. மனம் எவ்வளவுதான் கிளர்ச்சியுற்று இருந்தாலும் இந்த 10 நிமிட ஆனாபான, அதாவது மூச்சை கவனிக்கும் பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் மனம் அமைதி அடைவதை விரைவில் நீங்களே காண்பீர்கள். இதுதான் இறுதி உண்மை வரை உங்களை இட்டுச் செல்லும் விபசனா பாதையின் ஆரம்ப நிலையாகும். தொடர்ந்து செய்யுங்கள். தினமும் காலையும் மாலையும், காலையும் மாலையும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். விளைவுகள் நிச்சயமாக வரும். சில நாட்கள் பயிற்சி செய்த பின்னர் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என நீங்கள் உணரும்போது நீங்கள் 10 நாள் பயிற்சியில் கலந்து கொள்ள முடிவு செய்வீர்கள். ஆனால் இப்போது உங்களால் அவ்வாறு கொடுக்க இயலாது. நீங்கள் கொடுக்கவும் விரும்புவது இல்லை. ஆனால் தினமும் காலையிலும் மாலையிலும் 10 அல்லது 15 நிமிடங்கள் நிச்சயம் உங்களால் கொடுக்க முடியும்.
நீங்கள் விளைவுகளையும் அனுபவிப்பீர்கள். பயிற்சி செய்யுங்கள். நீங்கள்தான் வேலை செய்ய வேண்டும். ஒருவர் உங்களுக்கு வழிகாட்டலாம், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள்தான் உங்களது விடுதலைக்கு வேலை செய்ய வேண்டும். உங்களது துன்பங்களிலிருந்து நீங்கள்தான் வெளிவந்தாக வேண்டும். வழி இங்கே இருக்கிறது, பாதை இங்கே இருக்கிறது, பயிற்சி இங்கே இருக்கிறது. வேலை செய்யுங்கள், வேலை செய்யுங்கள், வேலை செய்யுங்கள். மேலும் மகிழ்ச்சியுடன் இருங்கள், அமைதியுடன் இருங்கள். துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று இருங்கள். 10 நிமிடங்கள் பயிற்சி செய்த பின்னர் சிறிதளவேனும் நீங்கள் அமைதியும் நல்லிசைவும் அனுபவிக்கும் போது அன்பும் கருணையும் நல்லெண்ணத்தையும் அனைத்து உயிர்கள் மீது தோற்றுவிக்க முயலுங்கள். ஏனென்றால் அனைத்து உயிர்களும் மகிழ்வற்றும் பதட்டத்துடனும் தான் இருக்கின்றன. ஆகவே அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்கட்டும். அனைத்து உயிர்களும் தங்கள் துன்பங்களிலிருந்து விடுபட்டு இருக்கட்டும்.